தேவதாசிங்கிற சொல் முதலாக கர்நாடகாவில தான் காணப்படுது. கர்நாடகாவில் இன்னும் சில இடங்கள்ல தேவதாசி முறை ஒழிக்கப்படாமல் இருக்கு. பிபிசில வரைக்கும் கட்டுரை எழுதுறாங்க. இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப தேவதாசி முறைன்னு ஒரு சாப்டர் போட்டு நீ நாயக்கர் காலத்துல எழுத. சோழர்கள் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பல்லவர் காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாக்குறப்போ பல்லவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு நிலதானம் கொடுக்குறாங்க. ஆனா களப்பிரர் காலகட்டத்துல நீங்க தானமா பெற்ற நிலத்தை நீங்க வித்துக்கலாம். பல்லவர் காலத்துல நீ அந்த நிலத்தை விற்க முடியாது. தானமா பெற்றியா இருந்துக்க, ஆனா உனக்கு விற்கிற உரிமை கிடையாதுன்றாங்க. சோழர் காலத்துல என்ன பண்றாங்கன்னா நீ தானமா பெறியா, நான் கரை ஓலைன்னு ஒரு ஓலை கொடுப்பேன். ஏன்னா நீ அந்த நிலத்தை சும்மா தான் வச்சிருக்க போற. எனக்கு தேவைன்னா அந்த நிலத்தை மாத்தி விட்டுப்பேன். நான் சொல்றதுக்கு நீ போயிடணும். 8 வருஷம் வரைக்கும் தான் உனக்கு வரி விலக்கு, 9 வருஷத்துல நீ வரி கட்டணும் அப்படின்றாங்க. இந்த நிலத்துக்கெல்லாம் கரை ஓலை நிலம்னு பேரு. இப்படி கரை ஓலை நிலமாக கொடுக்கப்பட்ட நிலங்களை எல்லாம் தஞ்சாவூரை விஜயநகர பிரதிநிதியை ஆட்சி பண்ண திருமலை ராயன் அப்படிங்கிறது என்ன பண்றாருன்னா, இல்ல நீங்க இப்ப பல்லவர் காலத்துக்கு முன்னாடி எப்படி களப்பிரர் காலத்துல வச்சு அந்த மாதிரி நீங்களே அதை ஏகபோகமா அனுபவிச்சுக்கான்னு மாத்தி கொடுக்குறாரு. தஞ்சாவூர் பிரிவுக்குள்ள தான் அது கல்வெட்டும் இருக்கு. அப்ப நாயக்கர் காலத்துல சோழர் காலத்துல இந்த கரையோலை நிலையங்கள்லாம் ஏகபோகமாக மாத்தி பிராமணருக்கு கொடுக்கப்பட்டன. எழுத பாட புத்தகத்துல இதெல்லாம் எழுத மாட்டேன்றல்ல.